ஒரு சாதாரண ஆள் இருந்தான். வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்தது. வேலை சரியா போகல, வீட்டுல நிம்மதி இல்ல, மனசுக்குள்ள தினமும் ஒரே டென்ஷன். எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரு நாள் அவன் முடிவு பண்ணான், சிவன் கிட்டயே போய் கேட்கலாம். மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போனான். சிவன் முன்னாடி போய் உட்கார்ந்தான். சிவா, நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல, நல்லவனாத்தான் இருக்கேன். அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? சிவன் எதுவுமே பேசல, அமைதியா உட்கார்ந்திருந்தார். நான் தினமும் உன்னை நினைக்கிறேன், பூஜை பண்றேன். ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் மாறல? சிவன் இன்னும் சும்மாதான் இருந்தார். நீ அப்போ என் கஷ்டத்துக்கு ஒரு பதிலாவது சொல்லலாமே. அந்த ஆள் ரொம்ப சோர்ந்து போனான். பேசுறதையே நிறுத்திட்டான். சும்மா உட்கார்ந்தான். கண்ல இருந்து கண்ணீர் வந்தது. ரொம்ப நேரம் அழுதான். அழுகை நின்னதும் மனம் கொஞ்சம் லேசா ஆச்சு. நான் வெளியில தான் தீர்வு தேடிட்டு இருந்தேன் போல. ஆனா பிரச்சனை என் மனசுக்குள்ள தான் இருக்கு. அந்த நொடியில தான் சிவன் மெதுவா பேசினாரு. அமைதியா இரு, அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை. ஆனா அந்த ஒரு வார்த்தை அந்த ஆளுக்கு எல்லாமே புரிய வச்சது. சிவன் என் பிரச்சனைய உடனே சரி பண்ணல, ஆனா என் மனச அமைதியா மாத்தினார். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, சிவன் நம்ம வாழ்க்கைய மாயமா மாற்ற மாட்டார், ஆனா நம்ம மனசு சரியா யோசிக்க அவர் வழி காட்டுவார். அதான் சிவன், பேசாம கத்துக் கொடுக்கிறவர்.